때 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요. 비밀의 나만의 초콜릿. Hello everyone, welcome back to our channel. நான் யூஏ வந்ததுக்கப்புறம் செகண்ட் டே நைட் ஹப்பியோட பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ ஊர்லேருந்து வரும்போதே நிறைய ப்ரிப்பரேஷன் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி செலிப்ரேஷன் பண்ண முடியல. ஊர்லேருந்து வரும்போதே எனக்கு தெரியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த செலிப்ரேஷன் இருக்காது, இருக்கிறத வந்து ஸ்பெஷல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அவங்களுக்கு டியூட்டி வேறு ஹெவியாக இருந்துச்சு. ஈவினிங் வரைக்குமே 6 o'clock வரைக்கும் அன்றைக்கி டியூட்டி இருக்க மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா தான். ஸோ அங்கேயே வந்து நம்ம செலிப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கேயாச்சும் அவுட் போகலான்னு தான் நினச்சோம். பட் வந்து என்ன பண்ணுறது, அன்எக்ஸ்பெக்டடாக டியூட்டி இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி போக வேண்டியதாக ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எந்த பிளானுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஓகே சும்மா வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீக் ஹார்பர் போனோம். ஸோ அங்கே வந்து நைட் டைமில் போட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அந்த டைம் கொஞ்சம் விண்டரோட எண்டு. ஸோ அப்போ வந்து நல்லா சில் கிளைமேட்டோட சூப்பராக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அது ஒரு 15 minutes ஜேர்னி தான். க்ரீக் ஹார்பர்லேருந்து ஜத்தாஃப் வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அது வந்து 15 minutes எப்படி போச்சுன்னே தெரில. டக்குன்னு ஒரு 5 minutes மாதிரி தான் இருந்துச்சு. எனிவேஸ் நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். போட்டிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கிங்க்கு வந்ததும் சடனாக ஃபெராரோ ரோச்சர் பாக்ஸ் வந்து அவங்களோட பர்த்டேக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி வெட்டிங் டே நைட்டு ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டுமே ஃபெராரோ ரோச்சர் தான். ஸோ இட்ஸ் ஹோல்சம் லவபிள் மெமரிஸ். சிறு தொடுதலிலே சின்ன சின்னதாய் சிறகுகள் பூக்க வரும் இரவுகளில் இன்னும் என்ன நான் கேட்க. அதுக்கப்புறமா சிட்டி சென்டர் போனோம். அங்கே சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக செக் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே சிட்டி சென்டர் ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி வந்து எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. அங்கே சிட்டி சென்டர் ஃபுல்லாக வாக் பண்ணதே அந்த சிம் கார்டுக்காக நிறைய ஃப்ளோர்ஸ் மாறி மாறி ஏறி ஒரே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அப்புறமா
கேஎஃப்சி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேஎஃப்சி போயிட்டு குவிக்காக ஒரு டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் அகெயின் வந்து கிளம்பியாச்சு. ப்ராப்பராக நான் ஒரு பர்த்டே வ்ளாக் ஷூட் பண்ணல. அன்றைக்கி டேயோட ஹைலைட்ஸ் ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ see you soon with my another video. Ta-ta!